தேவ வார்த்தையில் இந்த தேவ மனிதர்களுடைய அனுபவங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அனுதின நாட்களில் அவர்கள் சந்தித்த அந்த ஏமாற்றங்கள் நிச்சயம் பெரிதாக இருந்திருக்கும். அப்படின்னா அவர்கள் நீங்களும் நானும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அந்த ஆரம்பத்தையும் பார்க்கின்றோம், முடிவையும் பார்த்து நாம் அறிந்து வாசிக்கின்றோம். ஆனால் ஆபிரகாம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு முடிவு எப்படி முடியும்னு அவருக்கு தெரியாது. மோசே அவர் வனாந்திரத்தில் இருந்த பொழுது அவர் அழைக்கப்பட்டவர். ஒரு நாளைக்கு இஸ்ரவேல் தேசத்தை எகிப்திலிருந்து அவர் விடுவிக்க தேவன் பயன்படுத்துவார் என்று அவருக்கு தெரியல. இந்த வனாந்திரத்தில் இருந்த பொழுது அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று அவர் தெரியாமல் தெரிந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கின்றோம். ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த வேதனை, இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனை எப்போ அதற்கு ஒரு முடிவு வரும் என்று தெரியாமல் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களை நான் பார்த்து சொல்றேன், அவர்களுக்கு தேவன் காரியங்களை கைகூடி வர செய்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் தேவன் ஏற்ற நேரத்தில் காரியங்களை அவர் கைகூடி வர செய்கின்ற அற்புத தேவனாய் இருக்கின்றார். உங்களுடைய ராத்திரி சீக்கிரம் முடியுங்க ஐயா. உங்கள் இருள் நீங்கி உங்களுடைய பகல் உங்களுக்கு விடியற் காலம் தேவன் கொண்டு வருவார். உங்களுடைய அழுகை நீங்கி தேவன் உங்களை கொண்டாட்டத்தின் நாட்களுக்குள் கொண்டு வருவார். உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் அந்த குழப்பம் முடிந்து நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, என்னுடைய தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டார் ஐயா என்று சொல்லக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றது.